பாரூக் அமிர்தன் மேலே மற்ற ஹவுஸ்மேட்ஸ் போட்ட வழக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அதில் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது இது மைக் மறைச்சு பேசினது தப்புதாங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அது முடிஞ்சு எல்லோரும் இங்கே லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அந்த வழக்கு நடந்துட்டுருக்கும்போது திருப்பி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாரு வந்து வசந்தி மேடமாக, அதாவது வார்டனாக வந்து நிறைய வேலை செஞ்சாங்க, அவ்வளோ வேலையை அவங்க தான் செஞ்சாங்கங்கிற மாதிரி திருப்ப அந்த பாயிண்ட் வந்திருக்கும். அதுக்காக எஃப்ஜே பேசுகிறாரு. இப்போ எஃப்ஜே என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே அவள் மட்டுமே எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இங்கே காட்டுறீங்க, அப்படி கிடையாது. 3 நாளுமே மெயின் டிஷ் எல்லாமே சமைச்சதுன்னா கையில் அடிபடுறது வரைக்கும் நான் பாத்திரம் கழுவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது அவர் சொல்கிறது உண்மை. அது அப்போவே எனக்கு தெரியும். அவர் ஃபுல்லாக சமைச்சார். பட் எல்லாமே வந்து பார்வதியே செஞ்ச மாதிரியே ஒரு பிம்பம் ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போவே எஃப்ஜே என்ன சொல்லியிருப்பார்னா, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்கான டைமில் செய்யாமல் சேர்த்து வச்சுக்கிட்டு ராத்திரி உட்காந்து அவ்வளோத்தையும் செஞ்சு நான் ராத்திரி எவ்வளோ செஞ்சேங்கிற மாதிரி அவள் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அப்போவே சொல்லியிருப்பார். இப்போ எல்லாருமே வந்து எந்த வேலையுமே எஃப்ஜே செய்யாத மாதிரியும் அத்தனை வேலையுமே பார்வதி பண்ண மாதிரி அந்த குறும்படம் கூட அப்படி தான் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதனால அவர் தன்னோட பேரை கிளியர் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அப்போ வந்து பார்வதி நின்றுட்டு இவன் எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அவங்க பாட்டு கிச்சன் ஏரியா போகிறாங்க. இதே பார்வதி யார் என்ன சொன்னாலுமே அவங்க அதுக்கு நின்று ரிப்ளை பண்ணி எல்லாரும் கேட்கணும்னு சொல்லுவாங்க. பட் அவங்கள பற்றி ஒன்று எஃப்ஜே சொல்லும் போது அவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை, போயிட்டாங்க. அப்போ வந்து விக்ரம் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லி கேட்குறாரு, நீங்கள் பாருவோட ஃபேமிலி பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு விக்ரம். அப்போ வந்து எஃப்ஜே சொல்வார், நான் அப்படி சொல்ல, அவங்க 2-3 நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வந்து லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், ஸோ கோர்ட் டெக்கோரை மெயின்டைன் பண்ணுங்கள், எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களே, இந்த டெக்கோரை மெயின்டைன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு தான் நான் கேட்டேன், அதை வந்து நான் ஃபேமிலி பற்றி பேசினேன், நான் அப்படியே மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லியிருப்பார். சொன்ன உடனே பார்வதி அங்கே நின்றுட்டு கூப்பிட்டாலும் அவங்க வரல. அதுக்குள்ளே திவ்யா எதையோ பேச வராங்க. அப்போ வந்துட்டு கேப்டன் தான் நினைக்கிறேன் அமித் சொல்லிடுவார், ஃபர்ஸ்ட் அவர் பேசி முடிக்கட்டும், ஏன்னா ஐடியலாக வந்து விக்ரம் தான் அந்த இடத்துல பேசணும், அதனால் விக்ரம் பேசி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறமா விக்ரம் வந்து திருப்ப பார்வதி கூப்பிட்டுன்னு பார்வதி வரமாட்டேம்பாங்க. அப்புறம் அமித் போய் கெஞ்சி கூப்பிட்டுட்டு வருவார். பார்வதி கடைசி வருவாங்க. அவங்க வந்தோடனே இருங்க நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு மாற்றி உளர்றாங்க. அவங்க தான் எஃப்ஜே தான் அவங்க ஃபேமிலி பற்றி பேசவே இல்லை, என்னத்தை சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ உளறிட்டு எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கரெக்ட் தான் எஃப்ஜே பண்ணது. இல்லைன்னா இதை அப்படியே பெருசாக்கி என் ஃபேமிலி பற்றி பேசிட்டான்னு எப்படிடா ஒரு வார்த்தையிலேருந்து என்னெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சி அதை ஒரு இஷ்யூ ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக எஃப்ஜே கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிட்டாரு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.